ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு குழம்பு ரெசிபி. வெண்டைக்காய் தீயல் வந்து பண்ண போகிறோம். தக்காளி எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப டேஸ்டியாக இந்த குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சூடான ரைஸில் போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அடுத்தது இதில் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் வந்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு இதில் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இதையும் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயில் தேங்காய் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகணும், அந்த அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள், இல்லாட்டி கரிஞ்சிரும். தேங்காய் நல்லா வறுபட்டு அந்த ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா வறுத்து வந்த பிறகு இதில் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணலாம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா இந்த தேங்காவோட வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா வறுபட்டுரும். ஒரு நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்படியே விட்டிங்கன்னா கரிஞ்சிரும், அதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி. இப்போ இது நல்லா வந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை வந்து ஆற விட்டுறலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் சைஸில் வந்து நான் புளி வந்து 1 கப் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா இப்போது கரைச்சி தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த தேங்காயெலாம் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா திக்காக பேஸ்ட்டாக வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இதை. இப்போது அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்படியே இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் வந்து நான் சேர்க்குறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா வழவழப்பு தன்மை இருக்கும். அது வந்து போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா இதை வந்து இந்த எண்ணெயில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை லோ ஃப்ளேமில் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். அப்போ வெண்டைக்காய் வந்து நல்லாவே வதங்கிரும், அந்த வழவழப்பு தன்மையும் அதிலேருந்து போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரியிற மாதிரி இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கியிருக்கணும். அப்போ தான் வந்து அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், குழம்புல வந்து நல்லா ஊறி வரப்போ. இப்போது இதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே அந்த மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு 1/2 கப் அளவு மட்டும் சேர்த்தா போதும். இப்போது இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம். ஒரு லிட் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொதிக்க வைங்க. இப்போது எனக்கு ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வெண்டைக்காய், தேங்காய் மசாலா எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து ரொம்ப நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோதான், இதை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம முதல்ல சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மல்லி இலை சேர்க்க வேண்டாம், அதுக்கு பதில் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வெண்டைக்காய் தீயல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது சூடான ரைஸோடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.